பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன டென்ஷன் ஆக்கிட்டா. என்ன பிடிக்கல? என்ன டென்ஷன்? ஒரு ஆர்டிஸ்ட் இப்படியா வீட்டை வச்சிருப்பாங்க? நான்சென்ஸ். ஒரே அலர்ஜி, தும்மலா வருது. அவளும் அவளோட வீடும். ஒரு ஆர்டிஸ்ட்னா டீசன்சி இருக்கு, டிக்னிட்டி இருக்கு. குடிசையில இருக்கிறவெல்லாம் நடிகை ஆனா இப்படித்தான். ஹே, நாம சொல்லாம அவங்க வீட்டுக்கு போனோம். சொல்லிட்டு போய் இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்கள குறை சொல்லலாம். இருந்தாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கல்ல. என்ன பிருத்வி, அவ வீட்ல ஒரு சேர் கூட இல்ல. சேரை கடன் வாங்கிட்டு வரா. ஒரு கெஸ்டை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கூட அவளுக்கு தெரியல. ஹே, கம் ஆன் நேத்ரா, இதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்கோ. ஐ லைக் இட் வெரி மச், யூ நோ. ஆமா, ஃபன்னா எடுத்துக்கறாங்க. என்னால முடியாது பிருத்வி. சேரை பிடிக்க சொல்றா, டியூப் லைட்டை எடுக்க சொல்றா. நான்சென்ஸ். இதெல்லாம் நான் என் லைஃப்ல பண்ணதே இல்ல. யூ நோ ஒன் திங், அவங்க ஒரு இன்னசென்ட் நேத்ரா. நம்ம கிட்ட ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிட்டாங்க. சொல்லாம வந்துட்டாலும் அத ஒரு குறையா எடுத்துக்காம இருக்கிறத வச்சு சமாளிச்சாங்க. அந்த ஆங்கிள் நீங்க பாருங்களேன், அவங்கள நீங்க பாராட்டுவீங்க. எந்த ஆங்கிள் அவளை பார்த்தாலும் என்னால பாராட்ட முடியாது. நீங்க தான் பாராட்டணும். நைஸ், ஃபன், வெரி குட்னு. எனக்கு ஒரே எரிச்சலா அருவருப்பா தான் இருந்துச்சு. இனிமே அந்த பக்கமே என்ன கூப்பிடாதீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சாரி, வெரி சாரி பிருத்வி. இன்னைக்கு எனக்கு ஒரு பிளாக் டே. கயல்ங்கிற ஒரு இன்டீசென்ட் நடிகையை சந்திச்ச நாள். வாமா. எந்த ஸ்டார் ஹோட்டல் போனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? கயல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டோம். புரியலையேம்மா. வேதனைய கிளப்பாதீங்க மாமா. செம்ம கடுப்பு மாமா. என்கிட்ட வந்து சேர்றதெல்லாம் பாருங்க, கழி சடையாவே இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். என்னென்னமா பேசுறிய நீ? ஏன் ஹோட்டலுக்கு போலியா? போங்க மாமா. இங்க இருந்து போனதும் என்ன, பிருத்வி எங்க போறதுன்னு கேட்டாரு. நீங்க என்ன ஏகத்துக்கும் ஏத்தி விட்டு அனுப்புனீங்களா? எங்கயாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவாருன்னு நான் அமைதியா இருந்தேன். பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில அந்த கயல் வீட்டுக்கு போலாங்கிறாரு. அவ வீட்டுக்கா? எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன், விட மாட்டேங்கிறாரு. நேத்தே என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி அந்த தட்டு வண்டிக்காரி வீட்டுக்கு கொண்டு போய் காரை நிறுத்திட்டாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நான் எவ்வளவுதான் அவளை விட்டு விலகி வந்தாலும் கடைசியில அந்த கருவாட்டு கூட ஒட்ட மாதிரியே ஆகுது. படம் நின்னுடுச்சு, தொலைஞ்சா. இனிமே அவ சவகாசம் வேண்டான்னு நினைச்சா விதி அவ கையால கரண்டி ஆம்லெட் சாப்பிடுங்குது. என்னமா இது? என்ன நீ கழனி பானையில போய் கைய விட்டு வந்திருக்க? ஆமா மாமா, சரி விதி வீதி வழியா அவ வீட்டுல கொண்டு போய் விடுதுன்னு நினைச்சு சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா பாருங்க மாமா, நடிகையான பிறகும் அவ திருந்தல. அந்த தட்டுக்கடை எஃபெக்ட்லயே இருக்கா. வீட்டுல உட்கார ஒழுங்கா ஒரு பர்னிச்சர் கூட இல்ல. டியூப் லைட் எரியல, அத அவளே ரிப்பேர் பண்றா. அதை எடுங்கறா, இதை எடுங்கறா. நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. அவ வீட்டுல ஒரு திங்ஸ் இல்ல. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி, அது கூட கடன் வாங்கின முட்டை, அத கரண்டி ஆம்லெட்னு கொண்டு வந்து நீட்றா. அவதான் அப்படின்னா ஓட்ட இங்கிலீஷ் பேசுற இந்த பிருத்வி லூஸ் இருக்கானே, அவனுக்கு பேச்சுதான் ஃபேண்டசியா கிழியுது. 4 நாள் பட்னி கிடந்த மாதிரி அந்த கரண்டி ஆம்லெட்டை திங்கறான். ஃபைன், வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக்னு பாராட்டு வேற. என்ன வேற சாப்பிட சொல்லி நான் வேற ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிட்டேன். வயித்துல எது கொமட்டிக்கிட்டு வருது மாமா. சாப்பிட்டியா? சாரிமா, சாரி. ஏதாவது ஸ்டார் ஹோட்டல் போவீங்கன்னு நினைச்சுதான்
அவன் கூட ஒன்னு அனுப்பி வச்சேன். கோச்சிக்காதம்மா. பரவாயில்ல விடுங்க மாமா. இந்த மென்டலை நம்பி இனிமே வெளியில போக கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ம். நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ம், சரிம்மா. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு பார்ட்டியில எனக்கு ஃபுட் பாய்சன் போய் சொன்னீங்கல்ல, இப்போ அது நிஜமாயிடும் போல இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. சார் இந்தாங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. சார் 10 மணிக்கு ஃபங்க்ஷன். ஓகே போலாம். ஓகே சார். மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். அந்த பிருத்வி. ம். ஹாய் பிருத்வி. ஹாய் நேத்ரா, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்ன பண்றீங்க? எந்திரிச்சாச்சா? கிரீன் டீ குடிச்சிட்டு இருக்கேன். காலையில கிரீன் டீல 2 டிராப்ஸ் லெமன் போட்டுக்கோங்க, எனர்ஜியா இருக்கும். ம். இது அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர ஃளைட்ல பார்த்தப்போ அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸ். ஓ அப்படியா? பை தி பை, ஷாப் ஓபனிங் இருக்கு. நான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கவா? சாரி பிருத்வி, ஐ எம் நாட் ஓகே. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நேத்து கயல் வீட்ல சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ பிருத்வி. நான் போற வழியில உங்களை வந்து பார்த்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஓகே ஓகே, பாய். பாய். ஓகே, காக்கி. இந்தாங்க சார். என்னம்மா போன் பேசிட்டு நீயே சிரிச்சுக்கிற? பிருத்வி பேசினான். ஆ, ஷாப் ஓபனிங்க்கு வர முடியுமான்னு கேட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். உடனே பதறி போயிட்டான். நேர்ல வந்து பார்த்துட்டு போறானா. பரவாயில்லையம்மா. கயல் வீட்டுக்கு போய் ஏதோ இரிட்டேட் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு பேலன்ஸ் ஆகி கதை வேற மாதிரி போகுது. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுமா, நீ அவனை யூஸ் பண்ணிக்கோ. அவன் கூட 2 படத்துல கமிட் ஆயிடு. நமக்கு வேண்டியது பணம், அவ்வளவுதான். தனோ, தனோ, இதோ வரேன் மேடம். பூ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன் மேடம். அந்த ரெட் கலர் பர்ஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க மேடம். என்னம்மா உடம்பு முடியலன்னு சொன்ன, இப்ப வெளியில கிளம்புற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா மாமா, பிருத்வி என்ன பார்க்க வரேன்னு சொல்லிருக்கான்ல. ஆமாம்மா. அவன் வரும்போது டல் அடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. மாமா எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா? பிருத்வி ஷாப் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டப்போ உடம்பு முடியல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ம். ஆனா இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, வீட்டுக்கு வந்த உடனே நானும் ஷாப் ஓப்பனிங்க்கு வரேன்னு சொல்ல போறேன். பரவாயில்லம்மா. சூப்பர் சர்ப்ரைஸா தான் இருக்கு. கிளம்பு கிளம்பு. இப்படித்தான் ஐடியா பண்ணணும். வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னா தான் ஏமாத்தமா இருக்கும். அதுவே உல்டா ஆயிடுச்சுன்னா இப்ப பிருத்திவி நிச்சயமா ஹாப்பி ஆயிடுவாமா. பிருத்வி வந்துட்டான். ம். நீ வெளில போகாதம்மா, அவன் உள்ள வரட்டும். அப்பதான் அவன் உன்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவான். வாங்க கயல்.
என்ன மாமா அந்த பனங்கருப்பட்டி எதுக்கு இங்க வரா? தேவையில்லாம எதுக்கு மாமா அவளை கூப்பிட்டுட்டு வரான்? கடுப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருனே